என் பேர் ஃபிலோமினா. ஏஐசிசிடியு உடைய அகில இந்திய மாநாட்டுக்காக இங்கே டெல்லிக்கு வந்திருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருந்து. இன்னைக்கு இந்த மாநாட்டோட முக்கிய குறிக்கோள் சொல்ல போனோம்னாக்கா, இது எங்களுடைய நிலம், நாங்கள் அனைவரும் இந்தியர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முழக்கத்தை முன்வைச்சு இந்த மாநாடானது இப்போ நடந்து கொண்டிருக்குது. மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச மோடி ஆட்சி மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, இளைஞர் மாணவர் விரோத அரசு என்பதை அனைவருக்கும் வெளிப்படுத்துவதற்கான இது ஒரு நல்ல தருணத்தில் இந்த மாநாடு டெல்லி மாநகரில் நடந்துட்டு இருக்குது. பாசிச மோடி ஆட்சியானது எப்படியெல்லாம் தொழிலாளருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை அதன் முகத்திரையை கிழிப்பதற்கான இது ஒரு நல்ல தருணம். இந்த மாநாடு என்பது சொல்லணும்னாக்கா அனைத்து தரப்பு தொழிலாளர்களும் இந்த மாநாட்டில் பங்கெடுத்திருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அங்கன்வாடி பணியாளர்கள், திட்டப்பணியாளர்கள், இவர்கள் எல்லாமே தங்களுடைய வேலைக்கான பாதுகாப்பு, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான சம வேலைக்கு சம ஊதியம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, இந்த தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகள், 44 சட்டங்கள், போராடி பெற்ற சட்டங்களை அனைத்தையும் நாசமாக்கி 4 சட்டங்களாக சுருக்கிய பாசிச மோடி ஆட்சியினுடைய கொள்கைகளை வெளிப்படுத்துவதற்கான முக்கிய தருணமான மாநாடு இது. இந்த 4 சட்டங்களை நிறைவேற்றினால் தொழிற்சங்கங்களுடைய உரிமைகளும் பாதிக்கப்படும், தொழிலாளர்கள் உரிமைகளும் பாதிக்கப்படும் என்பது எவ்வித மாற்றமும் இல்லை. எனவே இவ்வித சட்டங்களை கொள்ளைப்புறமாக நுழைக்க நினைக்கும் பாசிச மோடி ஆட்சியினுடைய இந்த திட்டங்களை முறியடிப்பதற்கான ஏஐசிசிடியுடைய தொடர் முயற்சிகளில் ஒன்றாக இந்த மாநாடு என்பது இன்று டெல்லி மாநகரில் நடந்துட்டு இருக்குது. என்ன சொல்லணும்னாக்கா, குற்றவியல் சட்டங்களை மாற்றி அமைப்பதன் மூலமாக சாதாரண ஒரு தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான சட்ட பாதுகாப்பு, சட்ட உரிமைகள் மறுக்கப்படுது. ஆனால் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தாக்கா, இந்த குற்றவியல் சட்டங்கள்னால கண்டிப்பாக நல்ல ஒரு குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு, இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் சொல்லிட்டு பொய் சவடால் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா இந்த குற்றவியல் சட்டங்கள்னால நியாயமான தீர்ப்புகள் கூட கிடைக்காமல் சட்டங்கள் முடக்கப்படுது. அனைத்து சட்டங்களும், அனைத்து உரிமைகளும் காவல்துறையின் கையில் கொடுக்கப்பட்டு சட்டம் ஒரு இருட்டறை என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுவதற்காக இந்த சட்டங்கள் இருக்குது. இன்னும் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக, தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக, தொழிற்சங்க உரிமைகளை பாதுகாப்பதற்காக இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த டெல்லியிலே நடக்கின்ற ஏஐசிசிடியுவின் 11வது அகில இந்திய மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பெண் தொழிலாளர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம், தூய்மை பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு, தொழிலாளர்களுக்கான அனைத்து வித பாதுகாப்புகளும் வேண்டும். பாதுகாப்பு இல்லாத தன்மையில் வாழ்கின்ற தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதை இந்த மாநாட்டின் மூலியமாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். 9791612338 ஃபிலோமினா, தமிழ்நாடு.